வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸ்ரீ ஸ்கந்த புராணம் 36வது அத்தியாயம். போர் எழுச்சி. தேவர்களும் மாமுனிவர்களும் கைகூப்பிய வண்ணம் உமையொரு பாகனான சிவபெருமானை நோக்கி, சகல நற்குணங்களும் பொருந்திய சம்பூர்ணனே, சர்வேஸ்வரனே, அசுரர்களை அதம் செய்பவனும் சூரியனின் விழிகளை வீழ்த்தியவனும் ஆகிய மகாதேவனை, சூரபத்மன் முதலான அசுரர்களால் நீண்ட காலமாக நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். தாங்கள் கருணை கொண்டு எங்களை காத்தருள வேண்டும். தங்களுடைய புத்திரரான முருகப்பெருமானின் மூலமாக தேவசத்ருக்கள் நாசமடைய வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். பரமசிவனும் அவர்களுடைய வேண்டுதலுக்கு மனமிறங்கியவராக அந்த விஷயத்தை பற்றி நீண்ட நேரம் உமாதேவியோடு கலந்து ஆலோசித்தார். பிறகு தம் குமாரனான முருகனை உச்சி முகர்ந்து அனைத்து, சுப்பிரமணியனே, என்னுடைய கட்டளைப்படி நீ உடனே சென்று தேவ சத்துருக்களான சூரபத்மாசுரனையும் அவனுடைய சகோதரர்களான சிங்கமுகன், தாரகன் ஆகிய அசுரர்களையும் அவர்களுடைய புத்திரர்கள், சம்பந்திகள், உறவினர்கள் ஆகிய அனைவரோடும் அடியோடு அழித்து நிர்மூலமாக்கிவிடு. இந்த காரியத்தில் உனக்கு வெற்றி உண்டாகட்டும். சென்ற இடமெல்லாம் உனக்கு வெற்றிதான் நிகழுமே தவிர தோல்வி என்பதே உன்னை ஒருபொழுதும் அணுகாது என்று கூறினார். பிறகு அவர் தமக்கு தேவதையாக உள்ள ரௌத்ரமான 11 அஸ்திரங்களை தன் குமாரனான முருகனுக்கு கொடுத்தருளினார். இவற்றை தவிர பகைவர் அனைவரையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு சக்தி ஆயுதத்தையும், சூரியனுக்கு நிகரான பிரகாசத்தை கொண்ட 11 ஆயுதங்களையும் தம் மனதினாலேயே அவர் சிருஷ்டித்து கொடுத்தார். அவ்வாயுதங்களாவன தோமரம், வாஜுதம், பெரிய கத்தி, சிறந்த வஜ்ராயுதம், அம்பு, அங்குரம், கண்டாயுதம், கமலாயுதம், கோதண்டம், ஈட்டி, பரச்வதாயுதம் ஆகிய 11 ருத்ராஸ்திரங்களாகும். வேலாயுதமும் சேர்ந்து 12 ஆயுதங்களை முருகப்பெருமானுக்கு பரமேஸ்வரர் கொடுத்தருளினார். இவைகளை தவிர 1000 சூரியர்களுக்கு இணையானதும், ஆயுதங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றதும், 1,00,000 குதிரைகள் பூட்டியதுமான ஒரு ரதத்தையும், எக்காலத்தையும் எவராலையும் பிளக்க முடியாததும், பலவிதமான ரத்தினங்களால் இழைக்கப்பெற்றதுமான ஒரு பொற்கலசத்தையும், என்றும் குறையாமல் நிறைந்த அன்புகளுடன் கூடிய 2 அம்பரா தூணிகளையும், விரோதிகள் அனைவரும் முறியடிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பட்டாக்கத்தியையும் கொடுத்தார். பிறகு அவர் தம் புதல்வனை ஆசை தீர கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு ஆசி கூறி விடை கொடுத்து அனுப்பினார். பார்வதி தேவியும் தன் அருமை குமாரனை ஆறத் தழுவி ஆசி கூறி, மகனே, அமரர்களின் பகைவரான அசுர கூட்டத்தினரை அடியோடு அழித்துவிட்டு வெற்றியோடு திரும்பி வா என்று கூறி அனுப்பினார். முருகப்பெருமானோ தம் பெற்றோர்களை வலம் வந்து வணங்கி சோஸ்திரங்களால் அவர்களை வணங்கி நின்றார். அப்பொழுது பரமேஸ்வரன் தன் புதல்வனுக்கு 1,00,000 கணாதிபர்களையும், வீரபாகு முதலான 9 வீரர்களையும், அஸ்திர சஸ்திரங்களை கொண்ட 2000 படைகளையும், மகாபராக்கிரமசாலிகளான 108 படைத்தலைவர்களையும் முகமலர்ச்சியோடு தந்தருளினார். பிறகு அவர் விஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்களை நோக்கி, தேவர்களே, இதோ உங்கள் வேண்டுகோளின்படி என் அருமை குமாரன் அசுரர்களை வதம் செய்ய புறப்பட்டு விட்டான். உங்கள் விரோதிகளான அந்த அசுரர்களை கூட்டத்தினரை இந்த கந்தன் கால்நொடி பொழுதில் வெற்றி வாகி சூடி விடுவான். இவனுடைய அத்தகைய வீர தீர பராக்கிரமத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். வேதமறிந்தவர்கள், மாமுனிவர்கள், யோகிகள், சித்தர்கள், சாத்தியர்கள் ஆகியோர்கள் இந்த வேலனோடு அச்சமின்றி துணிந்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டு தம் தேவியுடன் மறைந்தார். அதன் பிறகு விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் 6 முகங்களுடைய முருகப்பெருமானை பலவிதமான தோத்திரங்களாலும் வணங்கி வழிபட்டு அவர் மனதை மகிழ்ச்சியால் பூரிக்கச் செய்தார்கள். பிறகு அவரை பின்தொடர்ந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது எண்ணிக்கை இல்லாத வடிவத்தை கொண்டவரும் அசுரர்களை அழிப்பவரும் மகாலட்சுமியின் நாயகருமான மகாவிஷ்ணு சண்முகப் பெருமானின் மகினாஸ்வகத்தை கொண்ட பிரம்மாண்டமான ரதத்தின் 1,00,000 குதிரைகளுக்கும் வாயுதேவனையே சாரதியாக அமர்த்தினார். அச்சமயத்தில் வானவெளியிலிருந்து துந்துபி வாத்தியங்கள் பெரிதாக முழக்கமிட்டன. மலர் மாளிகள் இடைவிடாமல் பொழிந்த வண்ணம் இருந்தன. நெல் பொறிகளும் பெருமளவில் தூவப்பட்டன. முனிவர்கள் அனைவரும் ஜடா மகுடங்களோடு தண்டபாணிகளாக ஆனந்த கூத்தாடினார்கள். கிண்ணர்கள், கந்தர்வர்கள், கிங்குருடர், பெண்மணிகள் ஆகியவர்கள் இன்னிசை கீதங்களை பாடினார்கள். வசிஷ்டர் முதலான பிரம்ம ரிஷிகளும், நாரதர் முதலான தேவ ரிஷிகளும் முருகப்பெருமானின் வெற்றியை குறித்த ஆசீர்வாத மந்திரங்களை ஜெபித்தார்கள். சர்வலோக மாதாக்கள், ரிஷி பத்னிகள், திவ்யமான நாக கன்னிகைகள் ஆகிய பெண்மணிகள் நிறைவான மனதோடு பாடல்களை பாடினார்கள். பிரம்மதேவன், மகாவிஷ்ணு,
தேவதச்சனாகிய த்விஷ்டா எனப்படும் மயன் ஆகிய மூவரும் வீரபாகு முதலான நவ வீரர்களுக்கும் வீர தீர மிகுந்த சேன வீரர்களுக்கும் பலவித வடிவங்களை கொண்ட ரதங்களையும் அந்தந்த ரதங்களில் பூட்டும் விதவிதமான குதிரைகளையும் மகத்தான பலவிதமான ஆயுதங்களையும் கவசங்களையும் கொடுத்தார்கள். அவற்றில் சில ரதங்களில் சிங்கங்கள் பூட்டியும் சிலவற்றில் யானைகள் பூட்டியும் மற்றும் சிலவற்றில் புலிகளை பூட்டியும் சிலவற்றில் பூதங்களையும் சிலவற்றில் வேதாளங்களையும் சிலவற்றில் சர்ப்பங்களையும் சிலவற்றில் சிறந்த குதிரைகளையும் பூட்டியிருந்தார்கள். அத்தகைய ரதங்களில் சகலவிதமான ஆயுதங்களும் நிரம்பியிருந்தன. பலவிதமான கட்டுகளும் கட்டப்பட்டிருந்தன. அதன் பிறகு அனைவரும் யுத்தத்திற்கு ஆயத்தமானவர்களாக 10 திசைகளிலும் ஆரவாரம் செய்து கொண்டு போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். முதலில் கிழக்கு திசையில் புறப்பட்டு சென்ற அவர்கள் அதன் பிறகு தெற்கு திசையில் திரும்பி கடைசியில் சகல திசைகளிலும் வீரகோஷமிட்டு கொண்டே சென்றார்கள். கணங்களும் ரதகஜ துரக பதாதிகளும் அம்மாதிரி சென்றதால் சகல இடங்களிலும் புழுதி மண்டலம் பெருகி பரவி திசைகளே தெரியாதபடி மறைக்கப்பட்டு விட்டது. அப்படைகள் முழங்கிய ஆரவாரமோ கடல் அலைகள் ஓசையை விட அதிகமாக எழும்பி காது செவிடுபடும்படி ஒலித்தது. இவ்வாறு அவர்கள் அனைவரும் குலாசலமான கந்தமாதன பர்வதத்தை விரைவில் சென்றடைந்தார்கள். முதலில் முருகப்பெருமானின் பராக்கிரமங்களே சென்றன. அதன் பிறகுதான் படை வீரர்களில் கோஷம் எழுப்பப்பட்ட துந்துபி, நிஸ்ஸானம், திமிலம், ஆனகம், கோமுகம், காலகம், கொம்பு முதலான வாத்தியங்கள் கடல் அலைகளுக்கு மேல் பெரிதாக முழங்கிய வண்ணம் ஒலித்தன. அதற்கு பின்னால் ரதங்களின் சக்கரங்களும் யானைகளின் பாதங்களும் குதிரைகளின் குளம்புகளும் காலாட்களின் அடிகளும் ஏற்படுத்திய புழுதி வெள்ளம் பெரும் படலமாக சூரிய மண்டலத்தையே மறைத்து கொண்டு கிளம்பி சென்றது. அதற்கு பின்னால் காலாட்கள், துரிதமான குதிரைகள், மதநீர் பெருக்கும் யானைகள் ஆகியவைகள் முறையே வரிசையாக அணிவகுத்து சென்றன. அதற்கு பின்னால் ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை அணிந்த செல்வாக்கு பெற்ற தேவரீர்கள் தொடர்ந்து சென்றார்கள். பிறகு உக்கிரமான பராக்கிரமம் வாய்ந்த 108 சேனாதிபதிகள் அணிவகுத்து சென்றார்கள். அதன் பிறகு மிகுந்த தீரம் வாய்ந்தவர்களும் பலசாலிகளுமான லட்சம் கணாதிபர்கள் தேவசேனாபதியும் ஜெகத்பதியுமான சுப்பிரமணிய கடவுளை புடைசூழ்ந்த வண்ணம் சென்றார்கள். அவர்களுக்கும் பின்னால் விஷ்ணு முதலான தேவர்களும் முனிவர்களும் சென்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்த தேவர்கள், மகரிஷிகள் ஆகியவர்களின் பத்தினிகள் சென்றார்கள். இவ்வாறாக அனைவரும் ஒரு நொடி பொழுதிற்குள் குலாசலமான ஹேமகூடத்தை வந்தடைந்தார்கள். அச்சமயத்தில் பிரம்மா, விஷ்ணு, திக்பாலகர்கள் முதலான தேவர்கள் அனைவரும் கிரௌஞ்ச மலையையும் தாரகாசுரனால் ஆட்சி செய்யப்பட்டு வந்த மாயாபுரி என்னும் பட்டினத்தையும் தங்கள் கண்ணெதிரே கண்டு அஞ்சி நடுநடுங்கியவர்களாக ஜெகத்பதியான சுப்பிரமணியரை கதிகலக்கத்தோடு சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது வீணாகான லோலரும் திரிகால ஞானியுமான நாரத முனிவர் அங்கு வந்து முருகப்பெருமானின் முன்னிலையில் பிரசன்னமாகி அவரை வணங்கி வழிபட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.